வணக்கம். ஓம் ஸ்ரீ குருவே துணை. திருநீலியம்மன் துணை. கன்னி லக்கணம் பாவ பலன்கள். கன்னி லக்கணம் முதல் வீடு. விரோதம், வம்பு, வழக்கு, அடிதடி, கோர்ட் கேஸ் முதலிய விஷயத்தை தூண்டக்கூடிய பாவம். போட்டி பொறாமையை உருவாக்கக்கூடிய பாவம். சவால்களை உருவாக்கி அதை ஒருவர் சாதுரியமாக கடந்துவிட்டால் அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய பாவம். சத்துருக்களை உருவாக்கக்கூடிய பாவம். கடன் சொல்லக்கூடிய பாவம். வியாபாரம் சம்பந்தமாக பேசுவதில் கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு கூட்டத்தை சமாளிப்பது, அவர்களுக்கு பாடம் எடுப்பது, 2 பேருக்கும் சமரசம் செய்து வைப்பது, இந்த விஷயத்தில் மிகவும் சாதுரியமாக கையாளும் திறமை, பேச்சு சாதுரியமும் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இது பொது திறமை. இத்திறமையை முழுமையாக பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். கன்னி லக்கணத்திற்கு 10ஆம் பாவம் மிதுனம். காலபுருஷனுக்கு அது 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் தகவல் தொடர்புகள் நிறைய இவர்களுக்கு உண்டு. நிறைய நட்பு வைத்து கொள்வது, பழக்க வழக்கங்களை வளர்த்து கொள்வது, மனிதர்களிடம் நட்பு உறவை தக்க வைத்து பாதுகாத்து வைப்பது, உறவுகளை மேம்படுத்துவது, இது போன்ற விஷயத்தில் அஜாக்கிரதையாக இல்லாமல் கொஞ்சம் அனுசரணையாக இருந்தால், புத்தி சாதுரியமாக இருந்தால் அவர்களுடைய தொழில் வட்டாரம் எப்பொழுதும் அடுத்தடுத்த நிலைக்கு போகும். இதில் கெடுதல் விஷயங்கள் என்னவென்றால், இவர்களுக்கு இவர்களே எதிரி. இவர்களுக்கு இவர்களை பிடிக்காமல் போய்விடும். தன்னை யாருக்கும் பொறாமையுடன் பார்க்கிறார்கள், தன்னை மற்றவர் குறை சொல்கிறார்கள் என்று இவர் நினைத்து கொள்வது, இந்த தாழ்வு மனப்பான்மை, அங்காளாய்ப்பு இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இது சார்ந்த தாழ்வு மனப்பான்மை இவர்களுக்கு இருப்பது கெடுதல். இதையெல்லாம் நினைக்காமல் நல்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டால் வெற்றி. எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று தீர்மானிப்பது வாழ்க்கை. துலாம் வீடு 2ஆம் பாவம். நம்ம லக்னத்திற்கு எத்தனையாவது பாவமாக துலாம் வருகிறதோ அதன் மூலம் 7ஆம் பாவம் செயல்படும். மாங்கல்ய ஸ்தானம், வாக்குஸ்தானம், வருமானம் வரும் வழி, இவை 2ஆம் பாவம். தாயின் மூத்த சகோதரர், தந்தையின் தாய்மாமா, தாயின் நட்பு வட்டாரம், 2ஆம் பாவ காரகம், இவர்கள் மூலமாக களத்திறன் அமையும். எந்தெந்த வழியில் வருமானம் ஈட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்களோ அப்பொழுது வெளியுலக தொடர்பு, மனிதர்கள் பற்றி நிறைய அனுபவம் கிடைக்கும். இது சம்பந்தப்பட்ட உறவுகள் தற்சமயம் உதவுகிறதோ இல்லையோ, ஆனால் இவர்களால் மிகப்பெரிய தொடர்புகள் கிடைக்கும். மனிதர்களின் தொடர்பு டெலிஃபோன் டைரக்டரி போல் கவனமாக கையாள வேண்டும். இந்த துலாம் உதவி இல்லாமல் போனால் மக்கள் தொடர்பு இல்லாமல் போய்விடும். தன்னுடைய பேச்சுத்திறனில் ரொம்ப கவனமாக அக்கறையோடு இருக்க வேண்டும். அதன் மூலமாக வெளியுலக நட்பு செல்வாக்கு கிடைக்கும். இதனால் இவர்களின் பரம்பரைக்கு உதவி செய்யும். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் சொத்து கிடையாது. இந்த மக்கள் தொடர்பு சம்பாதிக்கிறது தான் மிகப்பெரிய சொத்து. இந்த அறிவு தான் பெரிய சொத்து. இந்த துலாம் இயக்கம் மூலம் பல பிரச்சனைகள் சரி செய்யலாம். தன்னால் முடிக்க முடியாத விஷயத்தை 2ஆம் பாவ தொடர்புகள் மூலம் முடிப்பது எளிமையான காரியம். இதற்கு துலாம் பாவ உதவி தேவை. விருச்சிகம் வீடு 3ஆம் பாவம். போன ஜென்மத்தில் செய்த தவறுக்கு தண்டனையை விதைக்கும், விதை போடக்கூடிய வீடு. இவர்களுக்கு 3ஆம் பாவம் இளைய சகோதரர், மாமனார், நெருங்கிய நண்பர்கள், டெலிஃபோன் நண்பர்கள், இன்டர்நெட், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், தொலைத்தொடர்பில் இருப்பவர்களோடு நாம் ஏற்படுத்தக்கூடிய தொடர்புகள் மற்றும் பல, இவை 3ஆம் பாவம். சிறுதூர பிரயாணம், தன் வங்கி கணக்கு, ஆதார், ஆன்லைன் சம்பந்தமாக யாராவது கேட்டால் கொடுக்கக்கூடாது. தகவல் தொடர்பு விஷயத்தில் தங்களது விஷயங்களை பகிர்தல் கூடாது. 3ஆம் பாவம் சம்பந்தமாக கவனமாக, நேர்மையாக, தர்மமாக இருந்தால் செயல்படலாம். இல்லையென்றால் செயல்படக்கூடாது. போன ஜென்மத்தில் செய்த கர்மவினை 3ஆம் இடம் சம்பந்தமாக படுகொலியில் தள்ளிவிடும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாணயமாக, உண்மையாக இருக்க வேண்டும். 3ஆம் இடம் சார்பாக கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தை செய்ய வைக்கும். சிறுதூர பிரயாணத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தனுசு வீடு 4ஆம் பாவம். தனுசு என்கிற இந்த பாவம் தர்மத்தை சொல்லும் பாவம். உயர்கல்வி, தொலைதூர பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம், உயர்ந்த ஞானத்தேடல், உயர்ந்த பக்குவம், வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வழி, கலைகள் கற்றுக்கொள்ளும் போது கிண்டல் கேலி செய்வார்கள். அசிங்கம், அவமானம், நிறைய கல்லடி, அதை கடந்துதான் அந்த பாவத்தை தொட முடியும். 8ஆம் பாவம் என்ற தடை கற்களை கடந்துதான் 9ஆம் பாவம் தொட முடியும். 6ஆம் அறிவில் இருந்து 7ஆம் அறிவு பயணம் செய்வதற்கு உதவக்கூடிய ஞான பக்குவம் சொல்லக்கூடிய பாவம் தனுசு. ஆராய்ச்சி, ஆய்வு மூலம் நம் ஞானத்தை வளர்க்கும் போது தனுசு பாவம் இயக்கம் ஆரம்பமாகும். 4ஆம் பாவம் தாய்வழி உறவினர், வீடு, மனை, வாகனம், சொத்து, சுகம், வித்தை, படிப்பு. எப்பொழுது 4ஆம் பாவத்தை தொடுகிறார்களோ தனுசு பாவம் இயக்கம் இயங்கிவிடும்.
பாக்கியஸ்தானம் என்றால் நாம் ஒரு விஷயத்தை தேடாமல் அந்த பாவம் நம்மை தேடி வரும். அதன் மூலம் உயர்ந்த ஞானம் அதிர்ஷ்டம் கிடைக்கும். 9ஆம் பாவம் சார்ந்த அத்தனை கொடுப்பனைகளும் 4ஆம் பாவம் மூலம் இவர்களுக்கு கிடைக்கும். தாய்வழி உறவினர் மூலமாக குடியிருக்கும் வீடு, அந்த தெரு, கல்லூரிக்கு போகும் முன் தன் திறமைகள் என்னவென்று இவர்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கு சென்று படிக்க ஆரம்பித்தவுடன் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அங்குதான். இவர்கள் ஆத்ம ஞானம் அதிர்ஷ்ட நிலை அடைவார்கள். அதுவரை அவர்களுக்கு ஆத்ம பலம் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. தனக்கு பாக்கியமாக விதி என்ன நல்லது கெட்டது இருக்கிறது என்று தெரியாது. 4ஆம் பாவத்தை இயக்கும்போது மட்டுமே தெரியும், புரியும். 4ஆம் பாவ காரகத்தை நேர்மையாக இயக்க வேண்டும். புஸ்தகம் படிப்பது, குருவிடம் இருந்து நேர்மையாக வித்தை கற்கும்போது நேர்மையாக செயல்பட்டால் அதிர்ஷ்டம் தேடி வரும். ராகு சாபம் தாங்கி நிற்கும் பாவம். தாய்வழி குடும்பத்தில் ராகு சாபம் உண்டு. தாய்வழி குடும்பத்தில் புற்றுநோய் இருக்கும். தாய்வழி குடும்பத்தில் 2 திருமணங்கள், அதற்கு மேற்பட்ட திருமணங்கள் நடந்து இருக்கும். தாய்வழி குடும்பத்தில் துர்மரண நிகழ்வு நடந்திருக்கும். விபத்து, தற்கொலை நிகழ்வு, ஆஸ்துமா, வீசிங், டிபி, சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோளாறுகள் இருக்கும். மகரம் வீடு 5ஆம் பாவம். மகரம் காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு. கருமத்தை சொல்லக்கூடிய பாவம், கடமையை சொல்லக்கூடிய பாவம், தொழில் ஸ்தானம், பொறுப்புணர்ச்சி எடுத்து சொல்லும் பாவம். நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ கடமைக்காக செய்துதான் ஆக வேண்டும் என்று உணர்த்தக்கூடிய பாவம் மகரம். அளவுக்கு அதிகமாக உடல் உழைப்பை உறிஞ்சக்கூடிய பாவம் மகரம். இந்த மகர பாவம் இயக்கம் மூலம் நம் தொழில் மென்மேலும் உயர்வு அடையும். இந்த கன்னி லக்னக்காரர் 5ஆம் பாவ காரகத்தை எப்பொழுதெல்லாம் இயக்குகிறார்களோ, தங்களை தாங்கள் நேர்மையாக ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ, அப்பொழுது தொழில் என்ற பாவம் வலிமை அடையும், திருப்தி அடையும். 5ஆம் பாவ காரகத்துவம் இறை வழிபாடு, பூர்வீக சொத்து, விளையாட்டு, உடல் பயிற்சி, ஆர்வம், விருப்பம், இச்சை, ஜோதிடம், கலை, அறிவியல், ஆராய்ச்சி, 5ஆம் பாவம் சார்ந்த ஆக்கப்பூர்வ பணிகள் தங்களை தாங்கள் ஈடுபடுத்தி கொள்ளும்போது அவர்களை அறியாமலேயே தொழில் வட்டாரம் பெருகும். தொழில் விஷயம் விருத்தியடையும், மிகப்பெரிய அளவில் விருத்தியடையும். தங்களுடைய மாணவர்கள் குறிக்கக்கூடிய பாவம் 4, 5. தற்காலிக மாணவர்கள் 4ஆம் பாவம், நிரந்தர மாணவர்கள் 5ஆம் பாவம். தன்னை நினைத்து கடைசி வரை சிஷியராக இருப்பவர்கள் 5ஆம் பாவம். பயிற்சி கொடுப்பது 5ஆம் பாவம். யூக வருமானம், சூது, ஏற்றுமதி, இறக்குமதி, ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் ஈடுபடக்கூடாது. யூக வருமானம் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஏமாற்றம், நஷ்டம் வராமல் மற்றவர்களை தெளிவுபடுத்துவது தங்கள் தொழில் மென்மேலும் வளர்ச்சியடையும். ஆசிரியர் பணி தொழிலாக செய்யலாம். கலை, ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து, எண்கணிதம், அறிவியல் சார்ந்த ஆய்வு, ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு, தற்காப்பு கலை கற்று அதை சொல்லிக் கொடுப்பது 5ஆம் பாவம். நேர்மையான விஷயங்கள் அனைத்தும் செய்யலாம். ஜோதிடர் மூலம் அடுத்தவர்களுக்கு எந்த அளவுக்கு நேர்மையாக விழிப்புணர்வுக்காக ஆலோசனை கொடுக்கிறார்களோ இவர்கள் தொழில் வளர்ச்சியடையும், பெயர் புகழ் வளர்ச்சியடையும். 5ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயம் இவர்களை சக்கையாக புழிந்து எடுக்கும். ஆனால் அந்த சோதனையை அனுபவிக்க வேண்டும். அதனால் இவர்கள் தொழில் மென்மேலும் நல்ல வளர்ச்சியடையும். 5ஆம் பாவ சுமைகள், கஷ்டம் அதிகமாக இருக்கும். இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ 5ஆம் பாவ காரகத்தன்மை தேடி வரும். இது பிரபஞ்ச ரகசியம். குழந்தைகள் மூலம் வேலைபளு அதிகமாக இருக்கும். கலை மூலம் வேலைபளு அதிகம். 5ஆம் பாவம் சார்ந்த வேலை இவரை தேடி வரும். 5ஆம் பாவம் தாத்தா, நண்பருக்கு நண்பர் செம்மையாக வழிநடத்துகிறோமோ அந்த அளவுக்கு தொழில் பாவம் மேலோங்கும். கும்பம் வீடு 6ஆம் பாவம். வம்பு, வழக்கு, கடன், ஆரோக்கியம், கோர்ட் கேஸ், பொது சேவை, போட்டித் தேர்வுகள், மருத்துவம் சார்ந்து தங்களது அறிவு, ஆய்வு, போட்டி, பஞ்சாயத்து இது சம்பந்தமாக அடுத்தவர்களுக்கு விழிப்புணர்வு, நேர்மையாக நியாயமாக சொல்லிக் கொடுப்பது, பிறருக்கு நல்ல வழி கிடைக்க உதவி செய்வதால் 6ஆம் பாவம் வலிமை பெறும். ஆசிரியர் பணியின் மூலம் தனக்கு தெரிந்த வித்தையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, வித்தை தானம் செய்வது, தனது வித்தையை தொழிலாக போதிப்பது மூலமாக 6ஆம் பாவம் வலுவடையும். இதனால் கடன் கொடுத்து சிக்கலில் மாட்டக்கூடாது. வங்கியில் கடன் வாங்குவது எப்படி, எந்த வங்கியில் குறைந்த வட்டிக்கு வாங்குவது, எப்படி கடன் விஷயத்தில் ஏமாறாமல் இருப்பது, எப்படி பொருளாதார விஷயத்தில் பிரச்சனையில் சிக்காமல் இருப்பது எப்படி, வேறு ஏதோ சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது எப்படி, இது போன்ற அனுபவ ஞானத்தை அடுத்தவர்களுக்கு வழங்குவது மூலம் கும்பம் என்ற அந்த பாவம் விருத்தியடையும். தாய் மாமா மூலம் கிடைக்கக்கூடிய தொடர்புகள் மூலம் கும்பம் பலனடையும். பல குழுக்களை அறிமுகப்படுத்தக்கூடிய பாவம், பல ஆயிரம் மேதைகள் கொண்ட குழுவை அறிமுகப்படுத்தக்கூடிய பாவம். இதன் மூலம் ஒரு அரிய பொக்கிஷம் புதைந்து இருக்கிற பாவம். இந்த தொடர்பு உறவுகள் பெரிய சொத்து. இதில் பல துறையை சார்ந்தவர்கள் மூலம் தாங்கள் சாதிக்க முடியும். இந்த குழு மனிதர்களை ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும். மீனம் வீடு 7ஆம் பாவம்.
இவர்களுக்கு களத்திறனாக வரன் வரும் குடும்பம், அவர்களுடைய குடும்ப அமைப்பு, அவர்களுடைய பொருளாதார அந்தஸ்து, அவர்கள் குடும்ப விஷயத்தை சொல்லி புலம்புவது கேட்க முடியும். கணவன் மனைவி குடும்பம் இவர்கள் அளவுக்கு அதிகமாக செலவு செய்கிறார்கள், பணத்தை விரயம் செய்கிறார்கள், மருத்துவத்திற்கு அதிகமாக செலவு செய்கிறார்கள், மருத்துவத்திற்காக தேவையில்லாமல் செலவு செய்கிறார்கள், சுப செலவு அடிக்கடி செய்வது, பொருளாக வாங்கி குவிக்கிறார்கள், வீட்டுக்கு காசு கொடுப்பதில்லை, சொந்த பந்தம் என்றால் உடனே பணம் கொடுக்கிறார்கள், பிறருக்கு தாராளமாக செலவு செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் அடிப்படை தேவைக்கு பற்றாக்குறையாக அமைந்துவிடுகிறது. இப்படி வெளியில் இருப்பவர்களுக்கு செலவு செய்வதால் வீட்டில் பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த நிர்வாகம் அப்பொழுது அடிவாங்குகிறது. பணம் என்று வந்தவுடன் உடனே மருத்துவ செலவுதான் இவர்களுக்கு தோன்றுகிறது. பணத்தை சேர்த்து வைக்கும் நினைவு வருவதில்லை. நிறைய செலவு செய்வதில்தான் நினைவு அதிகமாக இருக்கிறது. இப்படி கன்னி லக்னத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். இவர்கள் பெருவாரியாக சொல்லக்கூடிய பொதுவான புகார் விமர்சனம், கணவன் மனைவி வீட்டை பற்றி குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடிய பொதுவான புகார் இதுதான். ஏன் என்று கவனிக்கவும். இந்த மீனம் பாவம் விரயத்தை சொல்லக்கூடிய இடம். கணவன் மனைவி குடும்பம் இவர்கள் மூலம்தான் விரயம், சுபவிரய செலவு, மருத்துவ செலவு கணவன் மனைவி குடும்பம் மூலம் வந்து கொண்டே இருக்கும். இது சம்பந்தப்பட்ட புலம்பல்கள், சலிப்பு, விமர்சனங்கள், குற்றச்சாட்டு அடிக்கடி இந்த லக்னக்காரர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் பணத்தை நிர்வாகம் செய்வது சரியில்லை என்று குற்றச்சாட்டு வைக்கக்கூடும். இது இந்த அமைப்பினால் ஏற்படக்கூடிய நிகழ்வு. மருத்துவத்தை சொல்லக்கூடிய இடமும் அதே மீனம். வெளிநாட்டு வாழ்க்கையை சொல்லக்கூடிய பாவம், வெளிநாட்டு வாய்ப்பு, உத்தியோகம், தொழில் கடல் கடந்து செல்லக்கூடிய வாணிபம், ஏற்றுமதி, இறக்குமதி, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நாம் செய்யக்கூடிய தொழில், வியாபாரம், உத்தியோகம் இது போன்ற விஷயத்தில் கவனமாக நாம் நிறைய தகவல்கள் சேமிப்போம், விசாரிப்போம். அந்த தகவல் களஞ்சியம், தகவல் பொக்கிஷம் தரக்கூடிய இடம் மீனம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு அளவுக்கு அதிகமாக கிடைக்கும். எந்த நாடுகளில் என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றன, வியாபார வாய்ப்பு, உத்தியோகம், வாழ்க்கை நிலை, எந்த தொழில் நல்ல தொழிலாக இருக்கும், படிப்பு விஷயம் எந்த நாட்டுக்கு போனால் நல்லா இருக்கும், அதுபோல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அறிவு, அனுபவம், விழிப்புணர்வு இது அனைத்தையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் பாவம் மீனம். மருத்துவம் சார்ந்த துறை, என்ன வியாதிக்கு என்ன மருத்துவம் சிறந்தது என அலோபதி, ஹோமியோ, யுனானி, ஆயுர்வேதிக், பொருளாதாரத்தை மிச்சம் செய்யும் வகையில் இந்த பாவம் எந்த வியாதிக்கு எந்த மாதிரி மருத்துவம், மருத்துவர், மருந்து இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயமும், மருத்துவ இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், எங்கு குறைந்த விலையில் மருத்துவம் தரமாக இருக்கும், அறுவை சிகிச்சை எங்கு தரமாக விலை குறைவாக செய்வார்கள், இலவசமாக செய்கிறார்கள், மருத்துவர்கள் சார்ந்த அறிவு, மருந்து, மருத்துவம் சார்ந்த அறிவு இவ்வளவு தகவல்களையும் தன்னுள் அடக்கி வைத்தே இருக்கும் பாவம் மீனம். இந்த இரண்டு விஷயமும் மனிதனுக்கு முக்கியமான தேவை. இந்த தகவல் களஞ்சியம், தகவல் பொக்கிஷம் 7ஆம் பாவத்தின் மூலமாகவே கிடைக்கும். கணவன் மனைவி மூலமாக கிடைக்கிற தொடர்புகள், அம்மாவோட அம்மா, நம்முடைய எதிர்ப்பாளர், நம் வாடிக்கையாளர், மேடையில் பேசிக்கொண்டிருந்தால் உட்கார்ந்து பார்ப்பவர்கள் 7ஆம் பாவம், தொழில் பங்குதாரர், நம் இடத்தை விற்கும்போது வாங்குபவர், ஒரு பொருளை நம்மிடம் விற்பனை செய்பவர், இதுபோன்று நம் சமூகத்தில் வெளி உலகத்தில் நமக்கு எதிராளியாக சந்திக்கின்ற இடம் 7ஆம் பாவம். இதனுடைய நன்மை, 7ஆம் பாவ காரகத்தில் எவ்வளவு நபர்கள் வருகிறார்களோ, எதிராளியாக எந்த நபர் வந்தாலும் மருத்துவத்துறை சார்ந்த அறிவு, வெளிநாட்டு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அறிவு ஞானம், அரசாங்கம் சார்ந்த விழிப்புணர்வு, வருமானம், வரி சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு கிடைக்கும். கடல் கடந்து செய்யக்கூடிய ஏற்றுமதி, இறக்குமதி சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு தகவல் கிடைக்கும். மீனம் என்ற வீடு சூரியன் கர்மா. 7ஆம் பாவ காரகத்துவமாக யார் வந்தாலும், கணவன் மனைவியாக யார் வந்தாலும் சரி, எந்த உறவு வந்தாலும் அவர்களுடைய மரபில் சூரியன் கர்மா சார்ந்த நட்சத்திரங்கள் கலவை இருக்கும். ரிஷபம் வீடு 9ஆம் பாவம். வெளிநாட்டு பயணம், உயர்கல்வி, ஆராய்ச்சி, ஆசிரியர் பணி, குரு, நீண்ட நாள் ஆய்வு, தந்தை செய்யும் தொழில், தொலைதூர பயணம், அதிகமாக வெளியூர் பிரயாணம் செய்பவர்கள் வெளியூர் சென்று வரும்படி வருமானத்தை ஈட்டினால் இவர்களுக்கு நல்ல வருமானம். 9ஆம் பாவம் சம்பந்தமாக இவர் வருமானத்தை ஈட்டினால் இதில் வெற்றி காண்பார்கள். தனப்பிராப்தம் கிடைக்கும். புண்ணியம் பலம் பெறும். ஆன்மீகம் சார்ந்த தொழில், வேதம் ஓதுவது, உபாசகர், அர்ச்சகர், மந்திரம் ஜெபிப்பவர், உபதேசிப்பவர் இதை சார்ந்த தொழில் செய்யும்போது வருமானமும் வரும். இவர்கள் புண்ணிய பலமும் கூடும். ஆன்மீக திருப்பணிகள் மூலம் புண்ணியம் கூடும். மிதுனம் வீடு 10ஆம் பாவம். தங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம், மாமியார் சார்ந்த விஷயம் இதை வெளியில் சொல்லக்கூடாது. தொழில் செய்வதில் கஷ்டம், நெளிவு சுழிவு, மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாய் திறக்கக்கூடாது. வியாபாரம் சார்ந்து ஏற்படும் தடுமாற்றத்தை வெளியில் சொல்லக்கூடாது. இதனால் தற்கொலை செய்யும் அளவு சோதனை ஏற்படும். கெடுதல் விஷயங்கள் பொது இடத்தில் பேச வேண்டாம். நல்ல விஷயங்கள் பேசலாம். கடகம் வீடு 11ஆம் பாவம். மூத்த சகோதரர், சித்தப்பா, மூத்த மருமகள், சங்கம், குழு, சமூக சங்கங்கள், நட்பு வட்டம், லாபம், தொழில் மூலம் கிடைப்பது 11ஆம் பாவம்.
5ஆம் பாவ ஆசை ஏற்படுவது, அது நிறைவேற்றுவது 11ஆம் பாவம். இந்த 11ஆம் பாவம் சம்பந்தமாக அத்தனையும் நிலையில்லாத கொடுப்பனை. ஆசை அடைவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சௌகரியங்களை சரி செய்து கொடுப்பது, ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைப்பது, ஒரு கூட்டம் உருவாக்குவது, ஒரு குழுவை ஒருங்கிணைப்பது, எந்த இடத்திலும் ஒரு பெரும் கூட்டத்தை சமாளிப்பது, இவை இந்த லக்னத்திற்கு உண்டான திறமை. எளிமையாக நட்பு சேர்வது, இவை அனைத்தும் தொழில் ரீதியாக கையாண்டால் நன்மை. பெயர் புகழ் விருத்தி. 11ஆம் பாவத்தை உதாசீனம் படுத்தினால் பிறகு கிடைக்காது. சிம்மம் வீடு 12ஆம் பாவம். அயன சயன போகம். வீடு, மருந்து தயாரிப்பது, உணவு சார்ந்து மருந்து தயாரிப்பது, செலவு செய்ததை சரியாக கணக்கு வைத்திருப்பது 12ஆம் பாவம். வீட்டிற்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மருத்துவம் மற்றும் செலவு செய்வதில் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இதுவே கன்னி லக்ன பாவ பலன்களின் தன்மைகள் ஆகும். நன்றி, வணக்கம்.